வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் எரிசக்தி உள்கட்டமைப்பில் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களுக்கான உளவு தகவல்களை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யாவுக்குள் அதிக இலக்குகளை தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த உளவு தகவல் விவகாரமும் வெளியிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு உள்ளே நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு உக்ரைனுக்கு உதவ அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகளையும் பென்டகோனையும் அனுமதிக்கும் உத்தரவில் ஜனாதிபதி ட்ரம்ப் சமீபத்தில் கையெழுத்திட்டார். நேட்டோ அமைப்பின் கூட்டாளிகளையும் இதேபோன்ற ஆதரவை உக்ரைனுக்கு வழங்குமாறு வெள்ளை மாளிகை கேட்டுக்கொண்டது என்று அவர்கள் தெரிவித்தனர். இதற்கு முன்பும் அமெரிக்கா உக்ரைனுக்கு ரஷ்ய இலக்குகள் பற்றிய உளவு தகவல்களை கொடுத்துள்ளது. ஆனால் அவை கிரிமியா உட்பட ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனின் பகுதிகளில் உள்ள ரஷ்ய இலக்குகள் பற்றியவைதான். ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள இலக்குகள் பற்றிய உளவு தகவல்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கவில்லை. இப்போதுதான் முதல் தடவையாக ரஷ்யாவுக்குள் ஆழமாக உள்ள இலக்குகள் பற்றிய உளவு தகவல்கள் அமெரிக்காவால் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட உள்ளன. உக்ரைன் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான ட்ரம்ப் முயற்சியில் தோல்வியடைந்த நிலையில் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட உள்ள உளவு தகவல்கள் ட்ரம்ப் உக்ரைனுக்கு ஆதரவை ஆழப்படுத்துகிறார் என்பதற்கான சமீப கால அறிகுறி. ரஷ்ய எல்லைக்குள் ஆழமான எரிசக்தி இலக்குகள் மீது உக்ரைன் நீண்ட தூர வீச்சு ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்களுக்கு அமெரிக்கா உதவப் போவது இதுவே முதல் தடவை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். உக்ரைனின் ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு அமெரிக்கா நீண்ட காலமாக உதவி செய்து வந்தாலும் உக்ரைன் அதன் எல்லைகளில் இருந்து வெகு தொலைவில் ரஷ்யாவுக்குள் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எரிவாயு குழாய்கள், மின் நிலையங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளை இனி அமெரிக்க உளவு தகவல்களின் உதவியுடன் தாக்க முடியும். அமெரிக்கா டொமஹாக்ஸ் மற்றும் பராகுடாஸ் உட்பட அமெரிக்க தயாரிப்பு தரை மற்றும் விமான ஏவுகணைகளின் விநியோகத்தையும் பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். எந்த ஆயுதங்களை அனுப்புவது என்பது குறித்து எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. ரஷ்யாவுக்குள் உக்ரைன் முன்பு நடத்திய தாக்குதல்களை விட அதிக சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களை நடத்த சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் கொடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தேவையான உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் வெள்ளை மாளிகையின் எழுத்துப்பூர்வ வழிகாட்டுதலுக்காக காத்திருந்தார்கள். அது இப்போது ட்ரம்பின் கையொப்பத்துடன் கொடுக்கப்பட்டுள்ளது என்று ஒரு அதிகாரி கூறினார். அமெரிக்க ராணுவ உளவுத்துறை DIAயின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் நடந்து கொண்டிருக்கும் அல்லது செயலில் உள்ள உளவுத்துறை நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என்று கூறினார். மத்திய உளவுத்துறை CIAயின் செய்தி தொகுப்பாளர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் உக்ரைனுக்கு 140 முதல் 450 கிலோமீட்டர் வீச்சுள்ள விமான ஏவுகணைகளை விற்பனை செய்வதற்கு ஒப்புதல் அளித்தது. அமெரிக்காவின் மிகவும் துல்லியமான ஆயுதங்களில் ஒன்றான டொமஹாக் குரூஸ் ஏவுகணைகள் சுமார் 2400 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியவை. உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கடந்த வாரம் ட்ரம்பிடம் டொமஹாக்ஸ் ஏவுகணைகளை கேட்டதை உறுதி செய்தார். உக்ரைனின் கோரிக்கையை அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக துணை ஜனாதிபதி JD வான்ஸ் ஃபாக்ஸ் நியூஸில் தெரிவித்தார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தனது விரக்தியை ட்ரம்ப் கடந்த வாரம் ஒரு சமூக ஊடக பதிவில் வெளிப்படுத்தியிருந்தார். ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள அனைத்து பகுதிகளையும் உக்ரைன் மீட்டெடுக்க முடியும் என்று அறியப்படுவதற்கு சற்று முன்பு மேலதிக உளவு தகவல்களை உக்ரைனுக்கு வழங்க ட்ரம்பால் உத்தரவிடப்பட்டது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ரஷ்யாவுக்குள் தாக்காமல் உக்ரைன் போரில் வெற்றி பெற முடியாது என்று ட்ரம்ப் முன்பு கூறியிருந்தார். உக்ரைன் பல ஆண்டுகளாக ரஷ்யாவுக்குள் ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஆனால் ஆளற்ற விமானங்கள் அவற்றின் வெடிப்பொருட்களின் அளவு குறைவு என்பதால் மட்டுப்படுத்தப்பட்ட சேதத்தையே ஏற்படுத்த முடியும். அதே நேரத்தில் ரஷ்யாவுக்குள் உள்ள இலக்கு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் போன்று எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய இலக்காக இருந்தால் மட்டுமே அதிக சேதம் ஏற்படும். ரஷ்யாவுக்குள் உள்ள ராணுவ கட்டளை தளங்களை தாக்குவதற்கு ஆளற்ற விமானங்கள் பயனற்றவை. அதற்கு பெரிய வெடிப்பு முனை உள்ள ஏவுகணைகள் தேவை. அதைத்தான் கொடுப்பதற்கு இப்போது பரிசீலிக்கின்றது. பைடன் நிர்வாகத்தின் கீழ் ஆரம்பத்தில் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்புகள் அல்லது ATACMSகளின் புதிய விநியோகங்களை ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்தியது. உக்ரைனியர்கள் அவற்றை பயன்படுத்த விரும்பும் ஒவ்வொரு முறையும் பென்டகோன் அதற்கு தடை விதித்தது. இந்த ஆண்டு வசந்த காலத்தின் பிற்பகுதியிலிருந்து ரஷ்யாவுக்குள் சுமார் 300 கிலோமீட்டர் வரம்பை கொண்டு அமெரிக்காவால் வழங்கப்பட்ட ATACMSகளை உக்ரைன் ஏவுவதை பென்டகோன் தடுத்துள்ளது. குறைந்தபட்சம் ஒரு சந்தர்ப்பத்தில் ரஷ்ய பிரதேசத்தில் உள்ள ஒரு மிக முக்கிய இலக்கை தாக்க உக்ரைன் ATACMS ஏவுகணைகளை பயன்படுத்த முயன்றது. ஆனால் அதன் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஜனவரியில் பதவியேற்றதிலிருந்து ஒரு தீர்வுக்கான பாதையாக உக்ரைனின் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த ட்ரம்ப் முயன்றார். படையெடுப்பை நிறுத்த புட்டினுக்கு பொருளாதார மற்றும் வர்த்தக சலுகைகளை வழங்கும் ட்ரம்பின் ஆரம்ப அணுகுமுறை புட்டினால் நிராகரிக்கப்பட்டது. இது ட்ரம்புக்கு கடும் கோபத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தியது. அதனால் தான் ட்ரம்ப் இப்போது வேறு விதத்தில் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என்று அடையாளம் காட்டியுள்ளார். அதுதான் ரஷ்யாவுக்குள் ஆழமாக உள்ள இலக்குகள் மீது உக்ரைனின் தாக்குதல்களுக்கு உதவுவது. போர்க்களத்தின் நிலைமை குறித்து சமீப நாட்களில் ட்ரம்ப் பலமுறை விளக்கங்களை பெற்றுள்ளார்.
போரில் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுள்ள விளைவுகள் குறித்து அவர் சமீப நாட்களில் விமர்சித்துள்ளார். கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையில் தமது உரையின் போது ட்ரம்ப் இந்த போரில் ரஷ்யா 3 நாட்களில் வெற்றி பெறும் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அது அப்படி நடக்கவில்லை. இது ஒரு சிறிய விரைவான போரின் வெற்றியாக இருக்க வேண்டும். அது ரஷ்யாவால் முடியவில்லை என்று கூறினார். அமெரிக்கா உக்ரைனுக்கு சக்தி வாய்ந்த புதிய ஆயுதங்களை அனுப்பக்கூடும் என்ற செய்திகளுக்கு கிரெம்ளின் தனது கண்டனத்தை வெளியிட்டது. ஆனால் அதில் ரஷ்யா மிகவும் கவனமாக நிதானம் காட்டியது. கடந்த காலத்தில் செய்தது போல கடுமையான பதிலடி கொடுப்போம் என்பது போன்று அச்சுறுத்தல் எச்சரிக்கைகளை வெளியிடவில்லை. காரணம், அது போன்ற வீர வாக்கியங்கள் ட்ரம்பை மேலும் உசுப்பேற்றி உக்ரைனுக்கு அதிக உதவிகளை செய்ய வைத்துவிடும் என்பது ரஷ்யாவுக்கு நன்றாக தெரியும். ரஷ்யாவுக்குள் ஆழமான இலக்குகளை தாக்கும் நடவடிக்கையை ஐரோப்பிய அதிகாரிகள் வரவேற்றனர். ஆழமான தாக்குதல் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான உக்ரைனின் தொழில்துறை திறனை வளர்ப்பதற்காக ஜெர்மனி சுமார் $350 பில்லியன் முதலீடு செய்துள்ளது. உக்ரைனுக்கு ஜெர்மனியின் ராணுவ உதவியை மேற்பார்வையிடும் பிரிகேடியர் ஜெனரல் ஜோர்ஜிம் காஷ்கே கூறிய போது, ரஷ்ய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதற்கு 3 முக்கிய விஷயங்களில் உக்ரைனுக்கு உதவி தேவை. அவை வான் பாதுகாப்பு, போர் முன்னணியில் தடுப்பு திறன் மற்றும் ரஷ்யாவுக்குள் ஆழமாக தாக்கும் திறன் என்று கூறினார். உக்ரைன் தம்மை விட பலம் வாய்ந்த எதிரியை எதிர்கொள்ளும் போது அவர்கள் ரஷ்ய எல்லைக்கு அப்பால் போரை கொண்டு செல்ல வேண்டும் என்று காஷ்கே கூறினார். நீங்கள் ரஷ்யாவின் விநியோக கோடுகளை துண்டிக்க வேண்டும். அதற்கு ரஷ்யாவின் இலக்குகளை ரஷ்யாவுக்குள் மிக ஆழமாக தாக்க வேண்டும் என்பதுதான் அதன் பின்னால் உள்ள ராணுவ சித்தாந்தம் என்று காஷ்கே கூறினார். ரஷ்ய எரிசக்தி உள்கட்டமைப்பை தாக்க உக்ரைன் பல்வேறு வகையான உள்நாட்டு நீண்ட தூர ஒருவழி தாக்குதல் ஆளிற்ற விமானங்களை பயன்படுத்தி உள்ளது. நெப்டியூன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையின் நில தாக்குதல் பதிப்பின் நீடிக்கப்பட்ட பதிப்பான லாங் நெப்டியூனையும் உக்ரைன் வைத்திருக்கின்றது. அது கூட ரஷ்யாவுக்குள் ஆழமாக உள்ள தரை இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்படலாம். உக்ரைனின் உள்நாட்டு தயாரிப்பு நெப்டியூன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை புட்டினின் போரில் உக்ரைனுக்கு ஆரம்ப கால பெரு வெற்றியொன்றை பெற்றுக் கொடுத்தது. 2022ஆம் ஆண்டில் ரஷ்ய கடற்படையின் ஸ்லாவா வகுப்பு கப்பல் மாக்ஸ்வாவை மூழ்கடிக்க உக்ரைன் நெப்டியூன் ஏவுகணையை பயன்படுத்தியது நெப்டியூன் ஏவுகணையை பிரபலமாக்கியது. 2023ஆம் ஆண்டு நெப்டியூன் ஏவுகணையின் ஒரு புதிய நில தாக்குதல் பதிப்பை உக்ரைன் உருவாக்க தொடங்கியது. இந்த ஆயுதங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருப்பதாக கூறப்படுகின்றது. லாங் நெப்டியூன் ஏவுகணையின் தாக்குதல் ரேஞ்ச் 1000 கிலோமீட்டர் என்றும் அது ஏற்கனவே போரில் ரஷ்யாவுக்குள் உள்ள ஒரு இலக்கில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது என்றும் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இந்த வகையான தாக்குதல்களுக்கு மிகவும் பொருத்தமான மற்றொரு ஆயுதம் உக்ரைன் ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிளமிங்கோ. இது தரையிலிருந்து ஏவப்படும் நீண்ட தூர குரூஸ் ஏவுகணை. இந்த ஆயுதம் 3000 கிலோமீட்டர் வரம்பையும் 2535 பவுண்ட்ஸ் எடையுள்ள ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு முனையையும் வைத்திருக்கின்றது. உக்ரைனுக்கு இப்போது கிடைத்துள்ள பிளமிங்கோ வேறு எந்த வகை ஏவுகணை அல்லது ஒரு வழி தாக்குதல் ஆளற்ற விமானத்தை விடவும் மிகவும் தொலைதூர மற்றும் அழிவுகரமான ஆயுதத்தை அமைக்கிறது. குறிப்பிடத்தக்க விதத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒவ்வொரு நாளும் 7 பிளமிங்கோ ஏவுகணைகளை உருவாக்க உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும் என்று உக்ரைன் நம்புகின்றது. இருப்பினும் விரிவாக்கப்பட்ட உற்பத்தி இலக்குகள் எவ்வளவு யதார்த்தமானவை என்பது குறித்து கேள்விகளும் உள்ளன. ஒரு வழி தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் மற்றும் பிளமிங்கோ குரூஸ் ஏவுகணைகள் ரஷ்யாவின் கடுமையான அழுத்தப்பட்ட வான் பாதுகாப்புக்கு கூடுதல் தலைவலியை வழங்குகின்றன. இந்த தாக்குதல்களின் கணிசமான வீதம் ரஷ்யாவுக்கு உள்ளே எரிசக்தி உள்கட்டமைப்பை சேதத்தை விளைவிக்கிறது என்பது தெளிவாகின்றது. சமீப வாரங்களில் ரஷ்யா உக்ரைனிய எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தனது சொந்த தாக்குதல்களை முடுக்கிவிட்டு வருவதாக தெரிகின்றது. இது ஒரு புதிய குளிர்கால தாக்குதலின் தொடக்கத்தை குறிக்கலாம். அமெரிக்காவின் புதிய உளவு தகவல் பகிர்வு கொள்கை மற்றும் புதிய நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மாறிவரும் அணுகுமுறையை குறிக்கின்றன. இப்போது ட்ரம்ப் புட்டினுடன் ஒரு புதிய மற்றும் கடினமான நிலைப்பாட்டை எடுக்கின்றார். கடந்த வாரம் ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ நட்பு நாடுகள் தமது வான்வெளியில் நுழையும் ரஷ்ய விமானங்களை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று அவர் கூறினார். ரஷ்யா தொடர்ந்து மெதுவாக முன்னேறி வரும் போர்க்கள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ட்ரம்ப் இப்போது புட்டினை வேண்டும் என்றே கோபப்படுத்துகிறார் என்பதே தெளிவாக தெரிகின்றது. நிச்சயமாக கூடுதல் நீண்ட தூர ஆயுதங்களை வழங்குவதற்கு ஒப்புதல் அளிப்பது இன்னமும் துணிச்சலான நடவடிக்கையாக இருக்கும்.